இந்த மறிகுடுந்த தமிழ் தான் சரியில்லை. இன்னைக்கு வரட்டு பார்க்கலாம். ராமசாமி கருப்பு ஒரு கருப்பு கை காலு வச்சுக்கிட்டு நம்ம கோயில்சாமி கலகா வருஷம் ஒரு கலகாவுக்கு கொத்து கொத்தா காசுக்குதா பள்ளிக்கூடம் கொடுத்து நேரா போய் கரும்பு சுட்டு மலாறு பிடி சுட்டு அதுல குளிச்சுட்டா போனா வச்சுக்கிறாங்க வாத்தியார் வெட்டுக்கிறாரா யாரும் பேசாதீங்கம்மா. கம்முனி இருக்குமா ஐயா கம்முனி இருக்கா சார் அப்பா சார் வாங்க நான் கும்பிட்டுமா சார் உனக்கு ஏமாத்த சிரமம். ஏய் வாத்தியார் நல்ல வாத்தியாரா சார் என்ன நான் வைக்கணுமா சார் என்ன தெரிக்கிற வணக்கம் சார் இந்த வாத்தியார் கேட்டதே வணக்கம் சொல்லணுமா கேட்டுக்கிட்டா சார் வைக்கணும் சரி சரி நல்லா இருக்கு சார் இன்னைக்கு சோறு போடுங்களா சார் சீனி மாடு பள்ளிக்கூடமே இப்பதான் வந்து நிக்கிற வரும்போது சாப்பாடா தண்ட கரம்புனால தட்டு காய் வைத்தாரு ஒரு நாளைக்கு சோத்து போட்டு ஆயிருங்க ஏய் சாப்பாடு தட்டு கொண்டு வரணும் தாமான் தட்டு கொண்டு வந்து தீபாவளியா செய்ய போற எங்க ஆட்டக்காரி தட்டு காய் கூட தாவா தட்டு குத்துறேன் நான் என்ன பண்றேன் கொடுப்பான் ஏய் மாத்தா உட்காரடா உன் கிளாஸ்ல வந்தவனா அவன் கிளாஸ்ல உட்காரணும் கிடையாது ரெண்டே பேர் கொம்பறா மச்சான் எங்க போய் ரீபரை புடி காட்டுக்கறடா கேவடியா போய் என்ன கேட்டுக்கு புடுவானோ ஐயோ உட்காரடா சார் என்ன சார் என்னடா இன்னைக்கு எனக்கு லீவ் வேணும் ஏய் எதுக்கு லீவு எங்க ஆயா செத்துட்டாங்க ஐயோப்பா இப்ப செத்தாங்க 4 வருஷத்துக்கு முன்ன ஏய் அப்ப செத்தது இப்ப லீவு கேக்குறேன் சார் அவங்க செத்தனிக்கு லீவ் எடுக்கலனால இன்னைக்கு லீவ் வேணும் சார் ஆமா லீவ் எடுக்கிறது நம்ம ஒழுக்கமான பழக்கமா ஐயோ சார் ரீபர் சார் பட்டப்பட்டே வீங்க சார் ஏய் சார் என்ன எனக்கு லீவ் வேணும் சார் உனக்கு எதுக்கு எனக்கு காது குத்துறாங்க ஆமா நல்ல விஷயம் தானே எங்க குத்துறாங்க காதுல டேய் எந்த இடத்துல குத்துறாங்க காதுல சார் எங்கடா குத்துறாங்க காதுல தான் குத்துறாங்க சார் ஏய் எங்கடா மொட்டை அடிக்குறாங்க தலையில ஐயோ எல்லாரும் லூஸ் ஆகிடுவா சார் ஏய் அது தெரியாதா காது குத்து விசேஷம் உங்க வீட்ல செய்றாங்களா குலதெய்வ கோவில்ல செய்றாங்க கேக்குறோம் கோயில்ல சார் எந்த கோவில் சூத்துக்காட்டு நோடி கல்யாணம் ராஸ்கே சார் என்ன அவங்க சாமி விட எங்க சாமி தான் சக்தி வாய்ந்த சாமி சார் என்ன சாமி படவேட்டு நோடி காம்பால் கால்மேல போற ராஸ்கே நான் படவேட்டு ரேணுகம்பால் மாத்திட்டாங்க லைனா நீ தான் மாத்திட்டு இருக்க சரி விடு சார் ஏய் சரியில்லை தெரியுமா சார் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே என்ன ரொம்ப கொடும் பத்துறாரு வாத்தியாரை பிடிச்சி ஜெயில போடுங்க பிரிவுலே நாடக கலாரசிகரே ஒரு அன்பான வேண்டுகோள். ஏன்னா சாமி வந்து உள்ள வந்து நிக்கிறோம், அதனால கொஞ்சம் இந்த வழியில இந்த உட்காந்துட்டு அது பின்னாடி இருக்கும் டூ வீலர்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்தி கொஞ்சம் வழிவிட்டு சாமிக்கு வழிமாற கேட்டுக்கொள்கிறோம். சரியில்லை தெரியுமா? ஆமா சார் சரியில்லை சார், வட்டி இல்ல அப்பப்போ அவுத்துக்கு சார். எங்க பட்டேன் சார்? கவர்மெண்ட் துணில அந்த லட்சத்துல நானே பட்டேன். நான் கொடுக்கும்போது ஒழுங்கா தான் கொடுத்தேன் சார். கொடுக்கும்போது ஒழுங்கா தான் கொடுத்தேன். கூட்டுக்கு போய் 2 காலம் போட்டு அவுத்து தூணு மாதிரியா வட்டு புட்டுக்குன்னு வாரி போச்சு. என்ன செய்திருப்பு தெரியாதா? என்ன சார் 2 காலம் விட்டு ஒரு 7 வரமா இழுத்துறப்படா சார். நானா லூசா நான் 2 பக்கம் தான் விட்டேன் சார். அதே விடு, லீடர் நீதானே? நானா சார்? நீ எப்படி செய்யலாமா? என்ன சார் ஏன் நேரம் பொறுத்து வர சார்? நான் காலையிலே பையத்துக்கு கிளம்பிட்டேன் சார். சரி. எங்க அம்மா நடுநடு விட்டாங்க சார். குழந்தை என்கிட்ட குடுத்து விட்டாங்க சார். குழந்தை இதுல தூக்கிட்டு வர சொன்னாங்க சார். நான் குழந்தைய பார்த்துட்டேன் சார். குழந்தை ஆயிடுச்சு சார். குழந்தை தூக்கிட்டு சார். எங்க அம்மாவை போன சார். எங்க அம்மா நடுநடு விட்டாங்க சார். எங்க அம்மா கூப்பிட்டு சார். எங்க அம்மா தாங்க சார். எங்க அம்மா குழந்தை கொடுத்த சார். எங்க அம்மா வெறும் மேல உட்காந்து பால் கொடுத்தாங்க சார். நான் எதிர் நின்று பார்த்துட்டேன் சார். குழந்தை எடுத்து போய் ஏழை போடுறான்னு சொன்னாங்க சார். குழந்தை எடுத்துக்க சார். ஏழையில் போட்டு சார். பையன் எடுத்துட்டு வெளியே வந்து சார். எருவாடு கட்டி சார். ஓடி போய் குளமாட்டேன் சார். புச்சாது கட்ட சார். வெட்டி முடிக்க போற சார். பையத்துக்கு வந்து நிக்கிறேன் சார். வாங்குறேன் பாரு. ஒரு வார்த்தைக்கு எத்தனை சார்? சார் சும்மா அடிக்கிற வேலை வச்சுக்காத. சௌகரி பட்டா பாருல சர்டிபிகேட் கிச்சு கொடுத்தா நான் போய் பால்வாடியில் சேர்ந்துக்கிறேன். அங்க சேர்ந்து ஆயம்மா முட்டை விடுறாங்களா? ஆமா, ஆயம்மா பொட்டை கோழி முட்டை விடுறாங்க. வேற என்ன அவிச்சு உரிச்சு கொடுப்பாங்கடா. ஆயவ உரிச்சலையா? விட மாட்டாங்க மச்சான். ஆயா முட்டை சாப்பிடாத உனக்கு ஆய் வராது. ஆயா முட்டை இங்க வச்சிருக்கா சார். உக்காத்துமா சார்? உட்காருங்க. சரி சார். ஏய் ஏன்டா சார் நான் கம்மிறேன்டா. எனக்கு வேற கபில்
ஐயோ என்னடி அம்மா மான குமுறுதே மாய வர மாதிரி இருக்குதுடா. வாய் காத்து வர ஓட்டுக்கு உசாரா உட்காரு வாய் இன்னும் ஒண்ணு நடக்க போதுடா நீ என்ன ஆச்சு உனக்கு தெரியலையே? என்ன ஆச்சு தெரியலையே? சார் நார்து சொல்லிட்டாருடா. சார் இது வந்து சார் எனக்கு வந்து சார் பள்ளிக்கூடமே இப்பதானே வந்தேன். நானே இப்பதான் வந்து அது இப்பதான் வந்து சார் வரும் இரு சார் ரொம்ப சீரியஸா இருக்கு சார் ஃபர்ஸ்ட் பீரியட் அனுப்ப முடியாது. பார் பள்ளிக்கூடம் நாத்து எடுத்துக்கணும் ஒரு ஆள் உட்கார முடியாது ஆயாமா வச்சு கை தட்டால போறேன் ஏமா இது சரி சார் சார் அடிக்காதே சார் காராமணி தூண்டு வந்துறான் பாருங்க சார். நம்ம நாத்தம். ஏய் காராமணி இல்லடா மொத்த முட்டு தண்டா ரெண்டு சாப்பிட்டேன். ஏய் அமைதியா இருங்க. சரி அட்ரஸ் எடுக்கலாமா? பாத்து 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 நன்றிங்க நன்றிங்க. இன்னும் யார் பயம் குத்துறாங்களோ அவங்கள குத்தலாம். ஐயோ அம்மா ஏய் சார் வருகிறது. என்ன சார் அட்ரஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம் சார். வாய் அந்த கேவி வட்டால சோறாகா வந்துட்டாடா. வாத்தா ஒரு நாளைக்கு கூட சீக்கிரம் வந்து சோறாகி ஆமாடா. பாவாடிக்கு பதில் லிங்கி கட்டிக்கிட்டு போதுறா உள்ள ஒரு நாளைக்கு கூட சீக்கிரம் வந்து சோறாக்கி போட மாட்டா கும்மிரி புறையறி ஏய் கருப்பு ஐஸ் புறையறி உன்ன. அந்த கேவிக்கு ஏத்துறா கருப்பு. ஏண்டா என்னடா கோவம்? ஒரு நாள் கூட சோறு போட மாட்டான் சார் அவன். ஏண்டா உனக்கு என்ன கோவம்? சார் நான் கூட கேட்கலான்னு இருந்தேன் சார். என்ன என்ன கேக்குறீங்க? ஒரு குழம்பு வச்சு ஊத்துறா ஒரு கறி குழம்பு மீன் குழம்பு முட்டை குழம்பு ஊத்துனா ஆமா டெய்லி கீரையா கஞ்சி ஊத்திக்கிறீங்க. ஒரு வீட்டு மருமக பிள்ளை அதெல்லாம் செய்யறாங்க. ஏய் கீரை தான் உடம்புக்கு நல்லதுடா. சார் கீரை உடம்புக்கு நல்லது சார். சிரிக்கிற அரைக்கிற பண்ணாங்கனிக்கிற காய்ச்சி இருக்கிற அது மாதிரி கீரை வேணாம் ஒரு முருங்கீரையா உருவி பாருங்க. ஏய் இருக்கு கீரையிலேயே வந்து ரொம்ப சத்தான உணவு முருங்கை கீரை தான். அதான் நான் துட்டு குத்தி அங்க வாங்க பார்த்து ஊரா மட்டும் மத்தளத்து உருவி போட்டுடலாம். ஏண்டா எளிமையா ஓசியில வந்து ஒரு சாதாரணமா நல்லதெல்லாம் நிறைய விஷயம் கிடைக்கும். அதை பயன்படுத்துறதுல அதிகமான பணம் கொடுத்து வாங்கும். அதுதான் பெருசா நினைப்பாங்க. ஆமா ஆமா சார் நான் கூட கேட்கலான்னு இருந்தேன் சார். என்ன டெய்லி சோறு போறன்னு ஒரு நாளைக்கு கூட போட மாட்டீங்க. ஒன்னு அப்படி செய்யலாமா? என்ன செய்யலாம்? எங்க அரிசி பருப்பு பங்கிட்டு குத்துருங்க. காலைல வந்து இதெல்லாம் பெருக்க வைக்க கூடாதா? இது நானே சரி. ஏன் சம்பளம் வாங்குறீங்க பெருக்குனா என்ன? ஆமா ஆமா அட்ரஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம் சார். மரிகடந்து நொந்துள்ள நஜா வந்துள்ளே சார். நொந்துள்ள நஜா வந்துள்ளே சார். தமிழ் தெரியாத உனக்கு? யாருக்கு தெரியும்? என்ன வார்த்தையில பாத்துக்கிட்டு ராடியா என்னடா சும்மா மேல கை வச்சுக்கிற பள்ளிக்கூட விட்டு நம்ம தெரியுதா போன ஞாபகம்தா? ஆமா ரோடு போறதுக்கு ஜல்லிக்கல் ஏத்தாது கொண்டு வச்சுக்கிறாங்க. கொட்டிருக்காங்க. ஊர்லயா பாருங்க சீதால செய்வடா நீ. ஓ எங்க அம்மா பேர் காட்டு. எங்க அம்மா பேர் காட்டாங்க தெரியுமா? அலன் தெரியுமா? என்ன பேரு? அகண்ட காவேரி. பா ஏய் மாப்ள யாரா? நானா மாப்ள? என்னடா? அம்மா போண்டா கடை பண்ணால போறாங்களா இப்ப? ஏய் எங்க அம்மா போண்டா சாப்பிட்டுக்கிறியா? அம்மா போண்டா நான் முதல் சாப்பிட்டேன். அம்மா போண்டா அந்த வெச்சிருக்கோம். ஏய் அதுக்கு முன்ன எங்க அம்மா போண்டா வெச்சேந்திரா. இப்ப போண்டா சுருங்கி போச்சு. ஆமாப்ல. என்ன வேலை அதிகமாகி போச்சு. உங்க அம்மால கலக்கின்னு போட்டாரு. ஏய் போய் சொல்லுங்க அம்மா கூட காலையில வரேன்னு சொல்லு. ஏய் என்ன? போண்டா சாப்பிட ஆசையா இருக்குது. போண்டா சாப்பிட ஆசை ஆகுதா? எனக்கு கூட ஆசை ஆகுது. நீ எப்ப சாவ? அம்மா போண்டா சாப்பிட்டு சாவற. சார் யார் சார் அவன் லூசு பேர் பேசிக்கிறான்? ஏய் பிடி மாஸ்டரா? பிடி மாஸ்டர் பாவாடை கட்டிக்கிறாரு. பாவாடி அது நல்லா பாரு. சார் சாதா பாவாடை சார் அது. பிரிவில் பாவாடை. நாளைல இருந்து பிரிவில் பாவாடை கட்டிக்க சார். ஏய் அமைதியா இருங்க. தவனம் பிச்சிக்கிட்ட சார். என்னத்து பிச்சிக்கின பிரசன் சார். பிரசன். மல்லிகா மல்லிகா மாடு வெட்டி விட்டா சார். சரவணன் அவங்களுக்கு கரும்பு வெட்டுறாங்களா? கரும்பு கட்ட தூக்கி போட்டுக்கிறான். சுபாஷினி சார் சுபாஷினி வயசுக்கு வந்தா சார். எப்படா இது? மச்சான் உனக்கு தெரியாதா? தெரியாதுடா. அவங்க மாமங்காரல கோபாலியா அவன் தெலுங்குத்து மாமத்தெல்லாம் வச்சு போனா. என்னன்னு கேட்டா சுபாஷினி வயசுக்குன்னு வந்துட்டான். புட்டு குத்தாங்க வாய். சார் புட்டு ஒண்டே துண்டு வந்துக்கிறா சார். ஏய் மாத்தா எனக்கே கட்சியில ரவுண்டு தொச்சு குத்தாங்கடா. நானே கடுப்புல வந்துக்கிறேன் கம்முனிடுறான். ராஜா மரிகொழுந்து என்ன சார்? எப்படி இதெல்லாம்? என்ன உங்க ஊர்ல நடக்கிற அத்தனை விஷயம் உனக்கு தெரியுது. எப்படிமா அதெல்லாம்? சார் நான் கிளாஸ்க்கு மானிட்டு இல்ல காலையில எழுதிடும் ஊரை ஒரு சுத்திக்கின்னு பசங்களா என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கின்னு அதுக்கப்புறம் பைக் எடுத்துக்கின்னு வருவேன். வேற வேலை என்ன? சார் சும்மா பை மேல அடிக்கா சார். ஏன் பையில பேம்பஸ் இருக்குது. கேம்பஸ் காம்பஸ் இல்லடா காம்பஸ். காம்பஸ் படம் வரையறாங்களா? அது பேம்பஸ் தானே? ஏய் காம்பஸ்டா. காம்பஸா? ஆமா. அதான் போய் கடையில பேம்பஸ்னு கேட்டா கடைக்காரர் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டாரா? அது குழந்தைக்கு போறது கேட்டா என்னடா அர்த்தம்? குழந்தைங்க போறது தெரியாது கேட்ட சார். காலையில எழுந்து படிக்கணும் இல்ல ஊரை சுத்துறா ஊரை. வாய் காலையில எழுந்து உடனே படுத்துக்க சொல்றாரு வாத்தியார். ஏய் காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து படிக்கணும் சரியா? 5 மணிக்கெல்லாம் எழுதிக்கணுமா சார்? ஆமா. 4:55 வந்து எழுப்பி விட்டுறியா? அதையும் நானே செய்யறேன். சம்பளம் வாங்குற எழுப்பிடா. உனக்கு பொறுப்பு இல்லையா?
சரி சரி அதெல்லாம் விடுங்க. ஏய் நேத்து வீட்டு பால் கொடுத்தா படிச்சே இல்லையா? சார் இன்னைக்கு நம்ம ஊர்ல மாரியாத்தா திறனாளா? ஆமா மாரியம்மா போய் திருவிழாங்க. பூவத்துக்கு வேப்பெல்லாம் வச்சுன்னு வர்றாங்க. திருவிழாடா. ஏய் மறுகடிது சார் நேத்து வீட்டு பால் கொடுத்தா படிச்சே இல்லையா? சார் மனவரம் வந்து சார் ராத்திரி புள்ள எங்க அக்கா பக்கத்துல படுத்து பாரு ஏத்தனேன். ஏன் அங்க படுத்தாதான் பாலை ஏறுதா? சார் எங்க ஊரு சின்ன ஊரு சார். எங்க அப்பா எங்க அம்மா உள்ள பத்துக்குவாங்க. சின்ன மேல பாய போட்டாங்கன்னா நானும் எங்க அக்கால பத்துக்குவோம். உங்க அக்கா தான் சொல்லி கொடுத்திருக்கா. ஆமா சார். சொல்லு பார்க்கலாம். ஊச்சி ஊச்சி கவு தட்டு ஊட்டா பிச்சு கட்டு காச்சு கட்டு கட்டு கையில கையங்கடா தோலை உரிக்கடா தொண்டையில ஏத்தடா ஏத்தடா நீ ஏத்தடா. ஏண்டா உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? என்ன சார்? அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய இரும்பு. அறம் எதனால் செய்யப்படுகிறது? இரும்பினால் செய்யப்படுகிறது. ஆகவே அதற்கு அறம் என்று பொருள். சூப்பர். எங்க சூப்பர் ராஸ்கல். ஏய் எப்புறா? அறம் என்பதற்கு தர்மம் என்று பொருள். தர்மமா சார்? தர்மம் செய்ய ஆசைப்படு. இருந்தா பண்ண மாட்டேன். நாங்களே தான் வேன் எடுத்துக்கிட்டு சுத்தி கிடமே. நீ தர்மம் செய்யணும் நினைச்சாலே கடவுள் நிறைய கொடுப்பார். வரும்போது பண்றேன் சார். நம்ம எண்ணுகின்ற எண்ணம் தான் வாழ்க்கையாக அமையும். ஓகே சார். உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? சார் ஆறுவது சினம். ஆறுவது சினம், போடுவது சோறு, ஊத்துவது சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், வாத்தா கறி குழம்பு மீன் குழம்பு. அது சொல்றா. ஆம்லேட் ஆஃப் ஆயில் பொடி மாஸ். கோழி கறி சார். இருமாடு ஒண்ணு தீவிட மாட்டியா? ராஸ்கல். சரி சரி இனிமேல் ஒழுங்கா படிக்கிற சரியா? சரி சார். இன்னைக்கு புதிதா மாணவர்லாம் வராங்க. வாய் யாரோ புச்சா சாகுறாங்க பிள்ளைடா. வாய் சாக்லேட் தருவாங்க டேய். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வாங்கம்மா வாங்க. வணக்கம் சார். மச்சான் வாட்டா ஸ்கூலுக்கு பிகர் வந்துக்குதுடா. வாய் வாய் நமக்கு தடி வந்து. ஏய் ஒல்லியாக்குதா நீ? ஐயோ ஓய்ஸ் குத்தா கூட எனக்கு வேணா நீயே ஊத்திக்காரதே. நல்லா இருக்குடா. வாய் எங்க ஆளு என்ன வாய் சிரிக்கிறா வாய். வாட்டா எனக்கு வீடு போச்சு. பல்லுகா வீதுடா. நம்ம பர்சனாலிட்டி அது வேற என்ன வருதியா? ஆமா. வாய் எங்க ஆளு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். டேய் வந்திருக்காது. டேய் மச்சான் வந்துருக்குடா. டேய் வந்திருக்காதுடா. டேய் இந்த மாதிரி விஷயத்துல உனக்கு அனுபவம் பத்தாது வந்துருக்கும். டேய் உனக்கு தான் அனுபவம் பத்தாது வந்திருக்காது. வாய் ஆளு வச்சலாக்குதுடா வந்துருக்குடா. டேய் ஆள் ஒரு மாதிரி இருக்குடா வந்திருக்காதுடா. டேய் மொத்த நாலு கடை கரும்பு பத்திண்டா. டேய் மல்லாட்ட பாத்தீங்கடா. டேய் ரெண்டு கொலை பணகா பத்திண்டா. டேய் பொரியல் கப்ப வாட்டா என்ன டேய் வந்திருக்காதுடா. வாட்டா தட்டாலே வெட்டுவா. யாரோ என்ன நீ வந்துச்சுட்டா வரல என்ன வந்தது? வா சார் வயிறு பாக்கற போட்டு வயசுக்கு வந்து சின்ன வரலன்றா சார். தலை மேலே போ. சார் வந்திருக்காது அவனுக்கு தெரியாது சொல்றேன் சார். வா வந்துட்டு தானே. டேய் அறிவில்ல நா சாணியும் படிச்சவன வந்த வரல சொல்லிட்டு போயா. வாங்க வேதனை பேசுனா சொன்னா தினத்தந்தி பேப்பர்ல போடுறாங்க. என்னடா பேப்பரே நீ தான்டா. என்னடா நீ மொறமா. ஏய் மச்சான் உங்க ஆளாண்ட சொல்லி வச்சிரு எங்க ஆளு உன்கிட்ட பேசுதா. ஏய் அங்கேடி போறான். எங்கடா உங்காளி அங்க. ஏய் உங்காளி அங்க. டேய் மொத்த அவங்க ஆளை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் நம்மலாம். நா ஏய் ஹெச் வாய் முடி மச்சான் வாய் முடி ஓதுப்பாரு மச்சான் அடிக்க வர பேர் சிரிக்கிறா வாய் கிட்ட வந்து வீடு வச்சிரா. கடவுள் ஏன்டா என்ன இவ்வளவு அழகா பச்சானோ தெரியலடா. அட போடா. ஏய் பட்டாம்பூச்சிடி ஏன் பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நான் கொட்டாங்கூச்சிடி பல பலனு மின்னும் பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாமா முன்னாடி. அழகு அழகு உன்னை மனைவி காக்கவா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இன்னும் ரெண்டு வைக்கணும் அப்பதான் உருப்பட போறேன். சார் என்ன சார் பாடுற பாட்டு இவன்? என்ன பட்டாம்பூச்சி கற்பாம்பூச்சின்னு நான் பாடுற பாரு சார். சாக்கலக்க பேபி சாக்கலக்க பேபி லவ் பண்ண உதவாங்க தோணுதா? ஏய் மூஞ்ச பாரு உனக்கு. ஏய் அமைதியா இருங்க. அம்மா உன் பேர் என்னம்மா? என்னோட பேர் சாந்தி சார். அமைதிக்கு பெயர் தான் சாந்தி உந்தன் அருகினில் நான் அடி சாந்தி சாந்தி என் சாந்தி. எங்க வாழ்த்து சாந்தி? படிக்க வந்தே பாட்டு பாடும். சனி தர தட்டே ஏய் அம்மா திட்டு போறாங்கடா. அச்சு அச்சு ஓட்டியா போச்சு மத்த சாம்பாருக்கு போகுது. ஆமா என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க? அம்மா உன் பேருமா? காவேரி சார் ஆனா சத்யான்னு கூப்பிடுவாங்க. சத்யாவை தேடி நானும் ஊர்வல போனேன். உதவாங்க தான் வருவேன். மனாத மூஞ்சி எப்படி ஒழுங்கா இரு. மொந்த மூஞ்சியா. அம்மா சாந்தி. சொல்லுங்க சார். ஆமா உட்காருமா. நீ ஏன்டி அவனாண்ட பேசுற? கம்மி இருந்தா பாராஜா உட்காருமா. மரியாதை கேட்டுக்கோங்க. ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. டோன்ட் டச். மாமா தானே நானு. யாரு மாமா? முத்தலகே ஐ லவ் யூ. ஏய் கிட்டுவாடியா. ஏய் கிட்டுவாடியா. ஏய் சரினே வா. ஏய் ஏய் யார் ஏய் சொல்றா? டேய் பொதுகா லேடிஸ் மேல கை வைக்க கூடாது. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது தெரியுமா? யாருக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க கூடாது. அவங்க இடத்துல அவங்க உட்காரணும். டேய் 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 வெளிய உட்கார்றா. அவனை சொல்லிட்டு நீ என்ன செய்யற? சார் அங்க கொலை பாருங்க சார். என்னது? இங்க வாயா. சார் மொட்டு மொட்டு நடிக்கிறான் சார். ஏய் நீ ஏன் ஒரு குலவிதா கொட்டாவே தள்ளி உட்காரு. தள்ளி தான் உட்கார சார். டேய் தள்ளி உட்காருடா. சார் தள்ளி தான் உட்கார சார். தள்ளி உட்காருடா. சார் தள்ளி தான் உட்கார சார். டேய் தள்ளி உட்காரு. 43 பேர் உட்கார கிளாஸ்ல
53 பேர் 10 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தா இடுக்க மாட்டா இருக்கான் என்ன சார் அதுக்கு பெண்கள் மேல ஏறி உட்காருவியா? ஐயா என்ன ஃப்ரீலான்ஸ் எடுத்துக்கறாங்களா என்ன வேலைக்கு? ஏய் என்னடியா டேய், என்ன? பெண்களுக்கு தனி இடம், ஆ. ஆண்களுக்கு தனி இடம். ஐயா மேல வதக்கற ஏர்மாடு இவன் மூஞ்சி பாரு ஐயே. ஏப்பா இது கைப்படாத ரோஜா பழுக்குதுடா ஆமாண்டா. மேலே ஏறி உக்காயிட்டாங்களா அப்படியே சிலுத்துக்கறா குழந்தை ஏய். அவ்வளோ கௌரவமா இருக்கிற ஓத்தா வீட்ல இருக்குதானே டேய் டேய் என்ன சீரே? ஓத்தா இங்க வந்தா எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். ஓத்தாலன்னு சொல்லி தனியா பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து சொல்றியா யாரு? ஓத்தா என்ன பேசிக்கிறா ஏய் என்னடி பேசுற? வேற வா. டேய் தள்ளி போ. ஓத்தா சைக்கிள் மேரிக்கிற மாதிரி மெச்சிடுவேன் பல்லக்கெல்லாம் உடைச்சிருவேன் நான். ஏய் பல்ல மச்சான் இதுல ஒரு பொருத்தம் பாத்தியா எனக்கு தான் பல்லு செட் ஆகுன்னு பார்த்தேன் உனக்கு செட் ஆயிடுச்சுடா ஏய் உனக்கும் பல்லு இதுக்கும் பல்லுடா. வேணா வேணா எனக்கு அழகையும் பல்லுதான். எனக்கு அழகே பல்லாதான் ஏய், ஏய் பல்லு தான் என்ன ஏய் அமைதியா இருங்க. அம்மா சாந்தி. சொல்லுங்க சார். ஏய் ஏய் யார் எழுதா ஒரு வாத்தியார் கூப்பிட்டா எழுதி நினைவாதில் சொல்லணும். வாய் வாஜாரி எனக்கு என்ன கூப்பிட்டு நம்ம எழுந்து மரியாதை குத்துக்கிறான் இல்ல. நல்லா இருக்கிற பசங்களா கெடுத்துவா போட்டு மச்சான் ஏய் நீங்க தான் கேக்குறீங்க. பெரியவங்கள பார்த்தா வணங்கணும்டா. ஆ, ஆ. வணங்கினால் தான் நம்ம வாழ்க்கை மணக்கும். ஏய் உங்க ஆள் அத நிக்குது யாருக்கு ஏய் மத்த அது என்ன பாக்குதுடா ஏய் மாமா பாருங்க அதே அவனே பாக்குறான். அவன் ரொம்ப அழகாக அவனு பாக்குறாங்க. ஐயோ அறிவாக்குறான் அவன். சனி ஏய் உன்னை போர்த்த பின்புதான் அத வாங்க போற நீ. நானாக இல்லையே என் நினைவு திரும்பி. ஏய் சும்மா இருங்க. சரி சார் அம்மா சாந்தி இன்றைக்கு முதல் முதல்ல உனக்கு திருக்குறள் சொல்லி தர போறோம். நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க சார். சார் அந்த பொண்ணு ரொம்ப ஆர்வமாக்கு சார் பாத்தியா? 3 மாசத்துல முன்னுக்கு வந்துரும் சார் ஏய் என்ன முன்னுக்கு? சார் பச்சு முன்னுக்கு வந்துரும்னா ஏய் வாழ்க்கையில் முன்னுக்கு சொல்லு. ஆமா அதை முன்னுக்கு அப்படிதான் காட்டுவாங்க அவன சரியில்லை. என்ன இப்படியே காட்டுவாங்க ஏய் நீதான் குழந்தைக்கு திருக்குறள் ஏற்றது யார் சொல்லிட்டா? நான் சொல்லித்தரேன் சார் ம். பாப்பா சொல்லுங்க அண்ணே. அண்ணாவா ஏய் அசிங்கமாக நீ செத்து போயிடாடே அண்ணான்னு சொல்லிட்ட பார். ஐயோ ஏமா மொத்த பள்ளி தேத்தாதே மூடு பள்ளிக்கூடம் விட்டு வாத்தியார் போட்டா அண்ணனா மாமனா நான் டீல் பண்ணிக்கிறேன் பார்த்தா நீ மூடிக்கு உட்காரு வாத்தியார் கட்டுறால அண்ணனு சிக்னல் கொடுக்குறேன் எனக்கு தெரியாதா பாப்பா சொல்லுங்கண்ணே. திருக்குறளை எழுதியது யார் தெரியுமா யாரு? சாலமன் பாப்பா சார் அவர் தான் டெய்லி டிவில வந்து சொல்றார் சார் ஏய் தினம் ஒரு குறள் விளக்கமுறை சொல்வாரு. எழுதியவர் அவர் இல்ல. அவர் இல்லையா ஆமா. சார் அசிங்கமாக சார். என்ன உனக்கு ஏய், தெரியுமா? திருக்குறள் எழுதியவர் யாரும் தெரியாதா உனக்கு? ஆஹா. சே எனக்கு தெரியும் சார். உனக்கு தெரியுமா? தெரியும் சார். சொல்லு பார்க்கலாம். பாலக்காட்டு குஞ்சுமணி. குண்டு மாடு எருமாடு தீனி மாடு ராஸ்கல். ராஜா நீ யாராவது சொல்லுமா? யாராவது தெரியுமா சொல்லுங்க. வெரி குட். ஏன் சொல்லு ஏன் சொல்லு. திருக்குறளை எழுதியது யார் தயவு செய்து எங்களா சொல்லிட்டாருங்க போடா அப்படி போடா ஆச்சார் யார் உனக்கு? சரியான முந்திரி கோட்டை படுத்துட்டியா ஏய் குழந்தை பாரு என்ன சுறுசுறுப்பா என்ன அறிவா இருக்கான் பாரு. திருக்குறள் எழுதியது திருவள்ளுவர் எனக்கு தெரியாதா பாஜார் காத்த உடனே சொல்லிட்டா நம்ம மரியாதை என்னத்துக்கு ஆகுது எப்ப சொல்லணும் ராஜா? நமக்குன்னு ஒரு மரியாதை இல்ல ஏய். சரியான முந்திரி கோட்டை படுத்துட்டியா ஏற்கனவே சொல்லணும்டா. அதான் அறிவு இருப்பாங்க. திருவள்ளுவர் அம்மா சொல்றியாமா? அகர முதல் எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவன் முதற்றே உலகு. ஏய் எருமாடு. குழந்தை என்ன சொல்லிட்டு நீ என்ன செய்ய? சார் ராத்திரி கோயில கிச்சன் சாப்பிட்டல ஏய் கிச்சன்ன்றது சமையல் அறைடா. சமையல் அறியா ஆமா. இந்த எலும்புலாம் இருக்குமே சிக்கன் சிக்கனா அது போய் பெல்லுல மாட்டி நிக்குது தீனி மாடு. அம்மா நீ சொல்லு ராஜா. சார் சொல்லுங்க சார். கற்க கசடரே கற்பவை கற்றபின் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகே. நிற்க அதற்கு தகை. சாதாரணமா அசால்ட்டா இருக்கு சார் இன்னைக்குதான் வந்தது குழந்தை. ம். என்ன அழகா படிக்கிறாங்க. நீங்களும் அதுக்கு தீனி மாடு. சார் அந்த பொண்ணு பக்கத்துல நிக்க வச்சிருக்கீங்க யாத்திரிக்கா அதுக்கு ஏறுது எங்களை இவ்வளவு தலைவக்கார வச்சா எங்க தேரா தேவாமா? ஏன் போட்டு நவுத்துக்கா தீனி மாடு. சார் நீ ரொம்ப துரோகம் பண்ற சார் என்ன? ஆம்பளை பசங்களுக்கு சொல்லும் போது நீட்டா சொல்லி விட்டுற லேடிஸ்க்கு சொல்லும் போது மட்டும் விட்டு விட்டா சொல்ற அது பின்னாலே சொல்லிட்டே பார்க்கலாமா? நீட்டா சொல்லு சொல் ராஜா. ஆ. கற்கை நன்றே பிச்சை பையனும் கற்கை நன்றே. லாக்டவுனு நான் சொல்ல நீட்டா சொன்னா சொல்ல சார் ஏய், நான் ஒரு முறை சொன்னா போதும் ஆ. நாங்க புரிஞ்சுக்குவோம். அப்படியே புடிச்சுக்குவேன் ஆமா. புடியா கற்கை நன்றி பிச்சை போயிடும் கற்கை நன்றி. கற்கை நின்று பாத்தியா? பிச்சை போயினும் கற்கை பாத்தியாடா? சார் தப்பா சொல்லுது சார் என்ன தப்பு? அந்த திருக்குறள் அது மாதிரி சொல்லக்கூடாது சார் எப்படி சொல்றா? நான் சொல்லட்டுமா சொல்லு. கடிக்கும் நண்டே பிடிக்க போனால் விரலும் துண்டு தீனி மாடு.
அம்மா இன்னத்து இருக்குல்லம்மா. சொல்லுங்க சார். யாகவராகினம் நாகாக்கே யாகவராயம் நாகாக்க காவாக்கால் காவாக்க சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு. மச்சான் வாத்தியார் என்ன சொன்ன தெரியுதா? தெரியுதுடா. யாருக்கு தெரியாது அந்த பொண்ணை மட்டும் காவாய் காவா சொல்றாரு. ஐயோ, காவாய்க்கா. சார் நீ தானே காவாய்க்கா காவாய்க்கா? பாவிய மார்த்திய வாகின பழக்கடா. காவலடா யாகவராகினம் நாகாக்கடா. ஒரு மனிதனாக பிறந்தால் எதை காக்கிறோமே இந்த நாவை காக்க வேண்டும். இந்த நாவை இடக்கலன்னு வச்சுக்க சொல் என்ற குற்றத்திற்கு அகப்படுவோம். அதாவது ஒரு பொருள் கொட்டிட்டா மீண்டும் அள்ளிடலாம். ஒரு வார்த்தை விட்டா மீள முடியுமா? முடியாது சார். அதான் அதனுடைய அர்த்தம். நீ காவாய்க்கா காவாய்க்கான்னு நான் அதான் காட்டு பார்த்தேன். ஏரியில மீன் பிடிக்கிற அந்த பத்தி தான் உனக்கு வரும். 5 லட்சம் ரூபாய் குத்தியால எடுத்துட்டு மது தந்து விட்டு சொல்றியா? அறிவியல் அறிவியல் உலகமே போற்றக்கூடிய நூல்ரா திருக்குறள். அதனுடைய அருமை தெரியுமா இருக்கு? தெரியாம இருக்கு. யாருக்கு தெரியாதா? உனக்கு தான். எனக்கு திருக்குறள் தெரியாதா? சொல்லு பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா? சொல்லு. ஆட்டலில் ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்பட்டும். அந்த வேலையை செய் போ. உனக்கு தெரியுமாடா? தெரியும் சார். சொல்லு. கற்க கசடார கண்டக்டர் விசில் அடிக்க பஸ் நிற்க அதற்கு தக மாட்டேங்க போ. ஏய் எல்லாரும் பார்த்து உங்களுக்கு கேள்வி செய்றாங்க. ஒரு எளிமையா திருக்குறள் சொல்லி பா. இது கணக்கா சொல்ல பார்க்கலாம். சார் கணக்கா சார்? ஆமா. நான் கணக்குல புலி சார். கரைச்சி ஊத்திட்டு போறாங்க சார். அது இல்ல சார் புலி சார். எத்தனை வேணாலும் கேளு எப்படி வேணாலும் கேளு எதுல இருந்து வேணாலும் கேளு சார். நான் ரெடி. 1 கிலோ மிளகாவை காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் சார். ஏய் வாடகைய மாட்டிட்டு மாட்டா. எந்த மிளகாய் இருந்தாலும் பரவாயில்ல. அதை இருவருக்கு பகிர்ந்து கொடுத்தால் என்ன வரும்? அவங்க 2 பேருக்கு சீது வியாதி வரும். உங்க 2 பேருக்கு வரலையே சார். அவ்வளவு மிளகாய் துணை சீது வெட்ட வரும் சார். ஆளுக்கு 1/2 கிலோ வரும். 1/2 கிலோ சொல்லணுமா? ஆமா. தெரிஞ்சிச்சு நாளைக்கு சொல்றேன். பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பலாம். சார் மத்தியானம் சோறு போடலையே சார். இப்பதான் வேகுது. எங்களை பார்த்தா தான் வேகும் சார். எழுந்துருங்க. இங்க பாருங்க சார். ஏய் மறுகடிது நிறைய பாரு. ஏண்டா நான் எவ்வளவு பெரிய படிப்புலாம் படிச்சிருந்தேங்க வந்து மாட்டிக்கணும் தெரியுமா? சரி உன்னை கேக்குறேன். எல்கேஜி பெரிய படிப்புலாம் படிச்சு தெரியுமா? நான் டிகிரிலாம் வாங்கிக்கிறேன். என்ன டிகிரிமா? எல்கேஜில. எல்கேஜி டிகிரி வாங்கிருக்கியா? ஆமா. சரி சந்தோஷம். அதெல்லாம் உனக்கு கேட்கணும். என்ன சார்? ஏண்டா இந்த கை காலம் பெண்டா இருக்கு. இந்த பிறவியில இருந்ததா இப்ப எப்படி ஆச்சு? இல்ல சார் இடையில தான் இந்த மாதிரி ஆகி போச்சு சார். எப்படி ஆச்சு? நான் ராத்திரில திருச்சி தாங்க அறத்துக்கு மரத்துல ஏறுவேன். அட பாவி. ஒரு நாள் திருச்சி தாங்க அறத்துக்கு போனா நம்ம எதிர்விட்டு கோபாலுக்கிறான் பாரு. ஆமா. அவனை துணைக்கிட்டு போனா அவனுக்கு 2 கண்ணும் தெரியாது. சும்மா துணைக்கு வந்து கீழே உட்காந்துடுறான் அப்படின்னா. சரி. அவனை கீழே உட்கார வச்சு நான் மரத்து மேல ஏறி அறுத்து போட்டு பாரு. ஒண்ணு அறுத்து போட்டுருந்தேன். நேரம் ஆகுதுட்டு என்ன பண்ண கொலையாட தள்ளில 8 வச்சம் பாரு. காஜு பட்டி வச்சுக்கிறேன் சார். அங்கிருந்து காலை வச்சுக்கிட்டு பொத்துன்னு வீரன் கீழே உட்காந்து கோபால சும்மா உட்காந்துருக்க கூடாது. ஒண்ணு அறுக்கிறதுக்கு நேரம் விட்டு கொலையாட தள்ளிட்டு ஆடான்றான். நான் கீழே விழுந்து மேலாந்து கிடக்குறேன். பாவி. அதுதான்டா திருட கூடாது பொய் சொல்ல கூடாது. சரி சார். மற்றவங்களை ஏமாத்த கூடாது. சரியா சார்? அதெல்லாம் இருக்கு சார். நாளைக்கு நேரத்தோட வரணும். சரியா? இதுக்கு மேல பொறுப்பா நடந்துக்கிறேன் சார். ஆமா. காலைல வந்து பள்ளி விட்டு பெருக்கி வச்சிடறேன். ஓடு வாத்து வச்சு டேட்டு போட்டு வச்சிடறேன். தண்ணி மணி வச்சிடறேன். சாத்து சேர்த்து வச்சிடறேன். ஆமா சார். என்ன ராஜா? நம்ம தெரு தானே பாருங்க. ஆமாமா. இந்த பையரை கூட்டு கொடுத்துட கூடாது. வாத்தியாருக்கே வேலை வரும். தலைமையில தூக்கி போற சைக்கிள் மாட்டி போய் கடை என்ன? ஏய் மறிகுடுந்து இப்படிதான் இருக்கிற ராஜா. என்ன சார்? நல்லா படிக்கணும் வாழ்க்கையில. சரியா? படிப்பு தான் நம்ம ரொம்ப முக்கியமானது. நல்லா படிச்சு ஒரு உத்தியோகத்தை வந்தா தானே உன்னை பெற்ற தாய் தந்தைக்கு பெருமையா இருக்கும். நேத்துக்கு ஐஸ் வைக்கிற புண்ணியா? முறுக்கு கேட்ட வச்சு வந்திருக்க. அதானே கேட்ட 2 கட்ட வச்சு அந்த கபல் வச்சுக்கிறேன் பாரு. தம்பி வேர்க்கல் எடுத்து வந்திருக்க. பெஞ்சுல இருக்குது சார். நல்லா இருப்பீங்க ராஜா. நல்லா ஓசிலே ஓசி அடிக்கிறேன் சார். பாய் நேரா ஆயி போச்சு. மேல போய் கருவாய் சுட்டு மலாடு குடிச்சிட்டு காத்துல குளிச்சிட்டு போலாம். டேய் 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 ஏய் ஆரவா டேய் பல்லு பையா யார் கூட்டா? பல்ல வாடா இங்க. யார கூட்டா? நான் தான் உன்னத டேய் கூப்பிட்டேன். உன்ன தாண்டா மம்டி பல்லா மச்சான் எங்க ஆளு என்ன கூப்பிட்டு பார்த்தா ரவு மேட்டர்னு நினைக்கிறேன்டா. நான் போய் பேச வரேன் கேக்குறியா? பார்த்தா எட்டிக்கிட்டு பார்க்க கூடாது. எனக்கு வெக்க வந்துரும் எனக்கு. அப்புறம் நான் ரவு ப்ரொபோஸ் பண்ண முடியாது. நான் போய் பேசிட்டா இது பேசும்போது டவுச்சி ரவுத்துக்கு போகுது. மச்சான் கல்லு முச்சி போட்டுடா. நான் போய் பேசிட்டா ஏண்டா ஒரு ஸ்கூலுக்கு வந்த உனக்கு சட்டை போட்டுக்கிட்டு வரணும். போட்டுக்கிட்டு வர மாட்டேன்னா போட்டு வர மாட்டியா? ஒரு வாத்தியார் கூப்பிட்டாருன்னா எழுந்து நின்று சொல்லுங்க சார் என்னை எதுக்கு கூப்பிட்டுன்னு கேட்கணும். கேட்க மாட்டேன்னா புதுசா ஒரு பெண்களை வராங்கன்னா அவங்க கிட்ட மரியாதை நடந்துக்கணும். அப்பதான் பேசுவேன்னா என்னடா என்னடியா? ஏய் ஆம்பள பையன் தானே? யாரா? இருடி ஆம்பள பையன் தானே? ஆமா. ஓ பொட்ட மூஞ்சி பையன். யாரா? நீதா? ஏய் மூஞ்சி பாரு அவனுக்கு. வாட்ட தடுக்குது. ஏய் போடா. யார பா? அழகா இருக்குடா. ஏய் வாய் உன் பல்ல மாறு. ஏய் ஐயோ வருது.
கூட்டு பாரு அவனுக்கு. போடா டேய், போடா. மச்சான் ஏய், சும்மா இந்த சீக்கிரத்தை கலக்கி விட்டாடா. ஆமா. ஏய் மச்சான் நான் டீல் பண்ணிட்டு வரேன். feel பண்ணிட்டு வா. டேய் பின்னால நில்லு. ஆ. வா வந்து கவுத்துக்கணும். சரி, நான் புடிச்சுக்கிறேன். ஏய் என்னடா யார் மேல கை வைக்கிறா? பெரியவனா நீ? மச்சான் ஐயா யார் தெரியுமா? நீ என்ன ஊர்ற முதல்ல? திருவண்ணாமலை மாவட்டம். ஆ. திருவண்ணாமலை மாவட்டத்திலே நான் தான் பொட்ட ரவுடி. பேட்டை ரவுடிடா. பேட்ட ரவுடியா? பேட்டை ரவுடி. பேட்ட ரவுடி. வாத்தா 9 வருஷமா ஒரே கிளாஸ்ல படிச்சுக்கிறீங்க. 9 வருஷம் 9. யார் 9? டேய், கட்டால 9 இவங்கனா? வருஷமா டேய், என்ன? 9 வருஷமா படிக்கிறேன்னு சொன்னேன். ஆமா இன்னைக்கு வந்து பொண்ணு மேல கை வைப்பியா? நான் இன்னைக்கு வந்தாலும் நாங்க 2 பேரும் ஹை கிளாஸ்ரா. ஐயா நீ low class பையன். சனியே உடம்புல சட்டுக்குதா? இல்ல. டவுசர்ல பட்டனுக்குதா? பட்டு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறியா? மரியாதை கொடுத்துக்கணும். அப்புறம் ஏன்டி கேக்குறா? வாத்தா என் டவுச்சர்ல பட்டு இருக்காத போய் நீ ஏன்டி கேக்குறா? நீங்க ஹை கிளாஸ், நாங்க லோ கிளாஸ். நாங்க லோ கிளாஸ். ஆடி போடிங்க அம்மா கைவாத டீ கிளாஸ். போறா. ஏய், போறா மாலே. வாத்தா யாருடா? டவுச்சர் வரா. டவுச்சர் ஆத்திச்சா. ஐயோ. ஏய் வாத்தா பாவடி வந்து. யாரு மேல கை வைக்கிறீங்க? ஒத்த நம்ம யாரு? ஐயோ. ஏய், உள்ள விட்டாளுங்கடா. ஒத்த உன்னால வத்துறா. ஏய், போட்டா அவனுக்கு எண்ணி தான் அடிக்கிறாளுங்க. என்னடா ரைஸ் மில்ல கொட்டுற மாதிரி கொட்டுதா? நம்மகிட்டே வா. யாரு நம்ம? வாங்கடி ரவுண்ட் கட்டி அடிப்பேன். எரிகளை எப்படி பொறுக்கும் கட்டி எடுத்து வெட்டி போடுவேன். குமுறு வாங்கிறாங்க எரிமலை எப்படி பொறுக்குமா? இங்கடா குமுறிக்குதே தெரியலையா? ஓய் கொஞ்ச நேரத்துல டென்ஷன் பண்ணிட்டாங்க. நேரா போய் கட்டில குடிச்சிட்டு கருவா சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம். வாங்கச்சா